நோன்போடு தொடர்புடைய எம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்குரிய பதிலாக இன்றைய ஜும்மாவை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடிக்கடி ஜும்மா சம்பந்தம், அதாவது நோன்பு சம்பந்தமாக பெரும்பாலும் ரமலானிலே கேட்கப்படக்கூடிய நிறைய கேள்விகள் உண்டு. அந்த கேள்விகளை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்கும் அந்த கேள்விகளை கேட்கவோ பதில்கள் கிடைக்கவோ சந்தர்ப்பம் இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. எனவே அந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவிலே அது தொடர்பான பிரபல்யமாக கேட்கப்படக்கூடிய அந்த சந்தேகங்களுக்கான தெளிவுகளை இந்த ரமலானுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் சொல்வோம் என்று சொன்னால் மக்கள் தங்களது வணக்க வழிபாடுகளை சந்தேகம் இல்லாமல் உறுதியான நிலையில் செய்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்கின்ற அடிப்படையில் இந்த ரமலான் நோன்போடு பொதுவாக இந்த கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளும், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களும் ரமலானில் மட்டுமல்ல, பொதுவாக சுன்னத்தான நோன்புகள் நேரங்களில் கூட அந்த கேள்வி என்ன செய்கின்றன, எழுகின்றன. ஆனாலும் சுன்னத்தான நோன்புகளை பொறுத்த வரைக்கும் இடையிலே விடுவதற்கான அனுமதி மார்க்கம் வழங்கியிருப்பதனால் அந்த கேள்விகள் அங்கே வலுவாக என்ன செய்வதில்லை, கேட்கப்படுவதில்லை. எனவே ரமலானுடைய காலங்களில் அந்த கேள்விகள் வலுப்பெறுகின்றன. பலர் பதில் கிடைக்காமலேயே ரமலானை என்ன செய்து விடுகிறார்கள், கடந்து விடுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கேள்விகள், இந்த மக்களிடத்தில் எழக்கூடிய அந்த கேள்விகளை எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அதுல பெரும்பாலான விஷயங்கள் நோன்பு பிடிப்பது சம்பந்தம், அதாவது நோன்பு பிடிப்பது யாருக்கு கடமை, யாருக்கு கடமை இல்லை, அவர்கள் எப்படி அதற்கு பரிகாரம் செய்வது, கலா செய்வது என்பது சம்பந்தமான கேள்விகள் பெரும்பாலும் இருக்கும். அல்லது நோன்பு முறிவதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகளாக என்ன செய்யும், பெரும்பாலும் இருக்கும். இது அடுத்தபடியான மற்ற கேள்விகள் எல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னால் அவைகள் அரிதான அல்லது குறைவானவர்களால் கேட்கப்படக்கூடிய கேள்விகளாகத்தான் என்ன செய்யும், இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரமலான் நோன்பு நெருங்குகிற நேரத்திலேயே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இந்த ரமலான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். ஆனாலும் கூட இஸ்லாத்துடைய பொதுவான ஒரு அடிப்படை லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா, அல்லாஹு தஆலா சிரமத்துக்கு மேலாக, தங்களது அதாவது சக்திக்கு மேலாக யாரையும் சிரமப்படுத்துவது கிடையாது என்பது இஸ்லாத்துடைய பொதுவான ஒரு அடிப்படை. வத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் இயன்ற அளவுக்கு இறைவனை என்ன செய்யுங்கள், பயந்து நடவுங்கள். தடுத்ததை முழுமையாக தவிர்க்க வேண்டும். ஏவிய வகையிலே எவ்வளவு நம்மளால் முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய பொதுவான அடிப்படைகளில் ஒன்று. இந்த அடிப்படையில் ரமலான் நுழைகிற நேரத்திலேயே வயோதிபர்களுடைய நோன்பு சம்பந்தமாகவும், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இவர்களது நோன்பு சம்பந்தமாகவும், அதே போல அதாவது துருவ பிரதேசங்களுக்கு அண்மித்த பகுதிகளிலே வாழக்கூடியவர்களுடைய நோன்புகள் சம்பந்தமாகவும் நிறைய கேள்விகள் என்ன செய்யும், மக்களுக்கு மத்தியிலே வரக்கூடியதாக இருக்கு. இன்றைய மீடியாக்கள் வளர்ந்து விட்டதன் காரணமாக இலகுவாக உலமாக்களை தொடர்பு கொள்ள முடிந்த ஒரு சிச்சுவேஷன் இருப்பதனால் தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் தங்களது நோன்புகளையும் தங்களது பெருநாள்களையும் எப்படி, இரவு தொழுகைகளையும் எப்படி அமைத்துக் கொள்வது என்ற கேள்விகள் நிறையவே என்ன செய்கின்றன, வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, நோன்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக ஏனைய ஹதீதுகள், ஏனைய விவரங்கள் தெரியாது விட்டாலும் இந்த அடிப்படையை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தமது சக்திக்கு மேலாக யாரையும் என்ன செய்வதில்லை, சிரமப்படுத்துவது கிடையாது என்பது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. அந்த சக்திக்கு மேலால் சிரமப்படுத்துவது இல்லை என்பது எங்கெங்கே எல்லாம் எப்ளை ஆகுமோ அவர்களெல்லாம் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, அனுமதித்திருக்கிறது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுல குறிப்பாக அதாவது இந்த இரவு என்ற பகுதி மிகவும் குறைவு. நாங்களும் இரவு குறைவான ஒரு பகுதியில் தான் இருக்கிறோம். ஆனாலும் மிக குறைவு என்று சொல்ல முடியாது. இரவு 2 மணித்தியாலங்கள் அல்லது 3 மணித்தியாலங்கள் வரக்கூடிய அந்த இடங்கள் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நோன்பு பிடிக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கு என்ன செய்வது அப்படி என்பது. அந்த மக்களிடத்திலே நாங்கள் எங்களது உறவுகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இரவும் பகலும் ஒரு நாளிலே வந்துவிட்டால், இரவும் பகலும் ஒரு நாளிலே வந்துவிட்டால் அவர் கட்டாயம் அந்த பகல் பொழுது 23 மணித்தியாலமாக இருந்தாலும், 23 மணித்தியாலமாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும், அவர் நோன்பு வைத்துத்தான் ஆக வேண்டும். இரவும் பகலும் வருமாக இருந்தால், ஒரு அவர் இரவும் 23 அவர் பகலும் இருந்தாலும் கூட என்ன செய்ய வேண்டும், நோன்பு நோற்று ஆக வேண்டும். இது அடிப்படையான விஷயம். இப்ப சில பொழுதுகளில் எங்களுக்கு சில கேள்விகள் வரலாம். 23 மணித்தியாலம் எப்படி அவர்கள் நோன்பு நோட்பது என்று நாங்களாகவே சலுகை என்ன செஞ்சிடக்கூடாது, வழங்கிவிடக்கூடாது. முதலாவது குர்ஆனுடைய அடிப்படை என்ன, இரவும் பகலும் இருக்கிற நேரத்தில் பகல்ல நோன்பு வைக்க வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய அடிப்படை. அந்த விதியை நாங்கள் முதலாவது சொல்லிவிட வேண்டும். எத்தனை மணித்தியாலங்கள் ஆனாலும் சரி, கட்டாயம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நோன்பு வைத்து ஆக வேண்டும்.
ஆனால் இந்த 23, 22, 21 மணித்தியாலங்கள் நோன்பு வைத்தால் மயக்கம் போட்டு விழுகின்றவர்கள் இருப்பார்கள், நோயாகி விடுகின்றவர்கள் இருப்பார்கள், தாங்க முடியாத நிலைக்கு மாறுகின்றவர்கள் இருப்பார்கள். கடினமான உழைப்பில் உள்ளவர்களால் அந்த நோன்பு நோற்றால் அவர்கள் அன்றைக்கு என்ன செய்து விடுவார்கள், தங்கள் சக்தியை இழந்து விடுவார்கள் என்று இருப்பார்கள். அவர்களுடைய அந்த விஷயத்தில் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, அல்லாஹ் தஆலா சிரமத்துக்கு மேலாக தனது சக்திக்கு மேலால் யாரையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்வதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை. அவர்கள் நோன்பை என்ன செய்யலாம், விடலாம். அவர்கள் நோன்பை விட வேண்டி வரும் என்பதற்காக எல்லோரையும் நோன்பை விடுங்கள் என்று சொல்வது தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரவும் பகலும் என்று வந்துவிட்டால் பகல்ல கட்டாயம் நோன்பு பிடிக்க வேண்டும். இரவில் என்னது, அதாவது 1 மணித்தியாலமோ 2 மணித்தியாலங்களாக இருந்தாலும் சரி அவருக்கு நோன்பு பிடித்தாக வேண்டும். இந்த பகலிலே எவரால் முடியாது மயக்கம் போட்டு நோய் வருகின்ற ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் அவர் வேறு நாட்கள் என்ன, இதே தலைகீழாக வரக்கூடிய சிச்சுவேஷன், பகல் குறைந்து இரவு கூடி வரக்கூடிய நாட்கள்ல கூட அவர் என்ன செய்யலாம், அந்த நோன்பை கதா செய்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகள் நம்ம நினைக்கலாம் அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள் சிரமப்படுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை லேசாக்கி வைத்திருக்கிறான். என்ன, நம்ம லைலத்துல் கத்ர் இரவு வார நேரத்தில் 8 மணித்தியாலம் 9 மணித்தியாலம் எல்லாம் இரவு என்ன செய்யணும், நம்ம கழிக்க வேண்டும். அவர்களை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் முயற்சி எடுத்தால் போதுமானது, 2 மணி நேரம் முயற்சி எடுத்தால் அந்த இரவு தொழுகையில் என்ன போதுமானது. லைலத்துல் கத்ரையோ நல்ல சிறந்த அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மிகவும் கால இடைவெளி இல்லை. ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் என்ற அந்த பகுதிக்குள்ளே அல்லாஹ் தஆலா அதுலதான் இஷாவும் வரப்போகுது, அதுலதான் சுபஹு வரப்போகுது, அதுலதான் என்ன, அதாவது அந்த சுன்னத்துடைய நேரங்கள் வரப்போகின்றன. எனவே அல்லாஹ் தஆலா ஒரு பகுதியை கஷ்டப்படுத்தினால் இன்னொரு பகுதியை என்ன செய்திருப்பான், அதிலே லேசு வைத்திருப்பான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய, அதாவது எமக்கு மத்தியிலே வாழக்கூடிய, அதாவது இந்த பிரதேசங்கள் அல்லாமல் பொதுவாக அதாவது சமநிலையோடு இருக்கக்கூடிய காலநிலையில் உள்ளவர்களுடைய கேள்விகள் அதிகமான ஒன்றுதான் இந்த முதுமையானவர்கள், வயோதிபத்தை அடைந்தவர்கள், அதாவது இதற்கு பின்னால் நோன்பே நோக்க முடியாதவர்களுடைய நிலை என்ன அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஃபித்யா கொடுப்பதுதான், அவர்கள் ஃபித்யா கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். ஆனால் அந்த ஃபித்யா என்பது ஒரு நாளைக்கு ஒரு நோன்பு அவர் விடுபட்டதனால ஒரு நோன்பு பிடிக்க முடியாம போனதால் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்க வேண்டும். இதுல ஒரு நாளைக்குரிய உணவை கொடுக்க வேண்டுமா, ஒரு வேலைக்குரிய உணவை கொடுக்க வேண்டுமான்னு குர்ஆனோ சுன்னாவோ நேரடியாக என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம ஆக குறைந்தது எது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிறது அதைத்தான் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், நாங்கள் கடமையாக்க முடியும். எனவே ஒரு ஏழைக்கு ஒரு வேலை உணவை ஒருவர் அளித்தாலே அவருடைய கடமை என்ன செய்கிறது, முடிந்து விடுகிறது. 30 நோன்பு என்று சொன்னால் 30, அதாவது ஏழைகளுக்கு அல்லது ஒரு ஏழைக்கு 30 வேளையுடைய உணவை என்ன கொடுத்தால் அந்த கடமை என்ன செய்கிறது, முடிந்து விடுகிறது. ஆனால் சிறந்தது 2 வேளை உணவை அழித்து விடுவது, ஒரு நாளையுடைய உணவை அழித்து விடுவது என்பது மிகவும் சிறந்தது. ஆனால் அதை கடமையாக்க முடியாது. இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உணவுகளை சேர்த்து ஒரே ஏழைக்கும் என்ன செய்யலாம், வழங்கலாம், அல்லது பிரித்து பல ஏழைகளுக்கும் என்ன செய்யலாம், வழங்கலாம், அல்லது ஒரேடியாக வழங்க வசதி இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாகவும் என்ன செய்யலாம், அவைகளை வழங்கலாம். இதுல மார்க்கம் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது அல்லாமல் சிலர் இருப்பார்கள் என்று சொன்னால் நிரந்தர நோய் மாதிரி தான் இருப்பார்கள். ஆனால் ஒரு 3 வருடங்கள் 4 வருடங்கள் நோயாக இருந்து 5வது வருடம் என்னது நிரந்தர நோயை நினைச்சிருந்திருப்போம். ஆனா அவர் என்ன செஞ்சிருவாரு, ஆரோக்கியமுற்ற ஒரு நிலையை அடைந்திருப்பார். இவரது நிலை என்ன அப்படி என்று சொன்னால், இவர் 1 வருட காலத்துடைய நோன்புக்கு அடுத்த வருடம் பரிகாரம் செய்திருந்தால், 1 வருடம் விடுபட்ட நோன்புக்கு 30 நாட்கள் என்று அடுத்த வருடம் பரிகாரம் செய்து விட்டால் அதுக்கு அடுத்த வரக்கூடிய அந்த நோன்பை தாண்டி அவர் அந்த நோன்பை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடுத்த நோன்பு வருவதற்குள்ள இவர் பரிகாரம் செஞ்சிட்டாரு, அடுத்த நோன்பும் வருகுது, அப்பையும் நோயாளியாக இருக்கிறாரு, அதுக்கு பிறகு பரிகாரம் செய்யறாரு. இப்படி 4 வருடங்கள் என்ன செஞ்சுட்டு கடந்துட்டு 5வது வருடம் நோன்பு வருகிற நேரத்தில் அவர் ஆரோக்கியம் உள்ளவராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிவிட்டார். தான் நிரந்தர நோயாளி என்று நினைத்து பரிகாரம் செய்தார். ஆனால் பின்னர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த மாதிரி நிலையிலே வந்து விட்டால் 4 நோன்புகளுக்கும் அவர் பரிகாரம் செய்து முடித்து விட்டதனால் அவர் திருப்பி அந்த நோன்புகளை நோக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் அவருக்கு இல்லை. ஆனால் அந்த 4 வருட நோன்பை அவர் நோக்காமல் இருந்திருந்தால் அல்லது கதா செய்யாமல் அந்த பரிகாரம் கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர் கட்டாயம் பரிகாரம் கொடுப்பதல்ல, நோன்பை கதா செய்தாக வேண்டும். கட்டாயம் அவர் நோன்பை கதா செய்தாக வேண்டும். காரணம், அவர் இப்பொழுது சக்தி உள்ளவராக என்ன செஞ்சிட்டாரு, மாறிவிட்டார். அவர் ஃபித்யா கொடுக்கணும் இருந்த அந்த சந்தர்ப்பத்தையும் அவர் என்ன செய்யவில்லை. எனவே ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர் நீங்க நோயாளிகளாகவோ பிரயாணத்திலோ இருந்தால் வேறு நாட்களில் அவர்கள் அந்த நோன்பை என்ன செய்ய வேண்டும், பிடிக்க வேண்டும் என்ற குர்ஆன் வசனம் சொல்வதை போல் அவர் சக்தி உள்ளவராக மாறிவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த நோன்புகளை கதா செய்து ஆக வேண்டும். அடுத்ததாக என்னன்னு சொன்னால்,
இந்த கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூற்று தாய்மார்களை பொறுத்த வரைக்கும் பிரபல்யமாக தாரகுத்னியிலே ஒரு செய்தியை சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணியை விட்டும், அதுபோல பாலூட்டும் தாய்மாரை விட்டும், அதுபோல கர்ப்பிணி தாயை விட்டும் அல்லாஹு தாலா அந்த நோன்புடைய கடமையை எடுத்து விட்டதாக ஒரு செய்தி சொல்வார்கள். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் முல்தரிபான, பலகீனமான, அதாவது குழப்பங்கள் அறிவிப்பால் வரிசையில் நிறைந்த ஒரு செய்தி இது. இந்த செய்தியை ஆதாரமாக வைத்து பலர் பல முடிவுகளை வந்திருக்கிறார்கள். என்ன வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நோன்பு பிடிக்க தேவையில்லை என்பது மட்டுமல்ல, அவர்கள் கலா செய்யவும் தேவையில்லை. அவர்கள் கலா செய்யவும் தேவையில்லை. ஏனென்றால் அல்லாஹு தாலா கர்ப்பிணி தாயையும் பாலூட்டும் தாய்மாரையும் விட்டு நோன்பை எடுத்து விட்டான் என்ன செய்யுது இந்த ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே அவர்கள் நோன்பே பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கலாவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஃபித்யாவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஹதீஸை வைத்து என்ன செய்வார்கள் சொல்வார்கள். இந்த ஹதீஸ் பலகீனமான, குழப்பங்கள் அறிவிப்பால் வரிசையில் நிறைந்த ஒரு செய்தி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய பொதுவான விதி என்ன அப்படின்னு சொன்னால், வைன் குன்து மர்தா வ அலா சஃபரின், அவர்கள் நீங்கள் பிரயாணத்திலோ நோயாளியாகவோ இருந்தால் என்ற குர்ஆன் வசனம் தான். அல்லாஹு தஆலா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுடைய அந்த விஷயத்தை, நோய் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலையை, ஒரு பலகீனமான நிலையை அல்லாஹ் நோய் என்ற குர்ஆன்ல என்ன செய்றான் சொல்லி காட்டுகிறான். வஹன் என்ற வார்த்தை மூலம். வஹன் என்பது நோயால் பலகீனப்படுவதற்கும் சொல்லப்படும். அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில் அந்த தாய்மார்கள் வஹ்னன் அலா வஹன், அதாவது பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த குழந்தையை சுமந்தார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஹதீஸிலே பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து வந்து மக்காவிலே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கலா உம்ராவை கலா செய்வதற்காக வருகிற நேரத்தில் மக்கத்து காபிர்கள் பேசிக்கொண்ட ஒரு செய்தி வரும். அதில் என்ன சொல்வார்கள் என்றால், வஹனத்ஹும் ஹும்மா யத்ரிப், மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகன் பண்ணிவிட்டது, மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகன் பண்ணிவிட்டது, பலகீனப்படுத்தி விட்டது என்று காய்ச்சல் பலகீனப்படுத்திய அந்த வார்த்தை கூட எது வருகிறது, வகன் என்ற வார்த்தையை ஹதீஸிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே வகன் என்பது ஒரு இயலாத நிலை, ஒரு அவர்களால் முடியாத நிலை. அவர்களுக்கும் இந்த மரியதண்ட வார்த்தை என்னது, நம்ம சொல்லுவதிலே எந்த விதமான பிழையும் இல்லை. அவர்கள் சக்தியற்ற நிலையில் இருக்கிறார்கள், பலகீனமான நிலையில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வசனம் அதற்கு பொருந்தாது என்று சொன்னாலும் கூட, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா, அல்லாஹ் தஆலா சக்திக்கு மேல யாரையும் என்ன செய்வதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நோன்பை விடுவதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அதே நேரம் ஃபைத்தத்து மின் அய்யாமின் உஹர், அவர்கள் வேறு நாட்களில் இந்த நோன்பை கதா செய்து ஆக வேண்டும். வேறு நாட்களில் அந்த நோன்பை கதா செய்து ஆக வேண்டும். அந்த நாட்களில் அவர்களுக்கு 30 நோன்பை பிடிக்க முடியாமல் போனதா, அடுத்த வருடம் வரக்கூடிய நோன்பை என்ன செய்யணும், அவர்கள் கதா செய்து அடுத்த வருடத்துக்கு பின், அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால கதா செய்ய வேண்டும். முடியவில்லையா, அதுக்கு அடுத்த வருடத்துக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும், கதா செய்ய வேண்டும். சிலருக்கு இதிலே ஒரு கேள்வி இருக்கிறது, என்ன அப்படின்னு சொன்னால், சில பெண்கள் அடிக்கடி பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள், பால் ஊட்டுவார்கள், இப்படியே போனா 4-5 வருஷம் என்னது நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விடுமே, இவர்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்விக்கான காரணம் 2. ஒன்று, அடுத்த ஷாபானுக்குள்ளே முழு நோன்பையும் பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை சில இடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது. அதாவது இந்த நோன்பை, விடுபட்ட நோன்பை அடுத்த ஷாபானுக்குள்ள என்ன செய்யணும், முழுமையாக பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் இது தவறு. முழுமையாக பிடிக்க முடிந்தால் அதுதான் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய வேலை. அதாவது கடமையான நோன்பை சுன்னத்தான நோன்புகளை விட முற்படுத்தி விட வேண்டும். ஷவ்வாலுக்குள்ளேயே இந்த ரமலானுடைய நோன்பை கலா செய்ய முடியுமா என்றால் அதான் சிறந்தது. என்றால் நமது பாரங்களை, நமது கடமைகளை வைத்துக்கொண்டு நம்ம மரணிக்க கூடாது. ஆனால் ஒருவரால் முடியவில்லை என்று சொன்னால், அவர் இந்த வருடம் முழுமையாகவும் அதை கதா செய்ய முடியவில்லை, சக்தி பெறவில்லை என்கின்ற நிலையில் இருந்தால், அவர் அடுத்த வருடமும் என்ன செய்யலாம், கதா செய்யலாம். அதற்கு அடுத்த வருடமும் என்ன செய்யலாம், கதா செய்யலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தி சொல்கிறார்கள், நான் ரமலானுடைய நோன்பை அடுத்த ஷாபான் வரை, வரக்கூடிய ஷாபான் வரை எனக்கு கதா செய்ய முடியாத ஒரு நிலை என்ன செய்ய இருக்கிறது, ஷாபான்ல தான் என்ன செய்வேன், நான் கலா செய்வேன் என்றால் அது அர்த்தம் ஷாபானுக்குள்ளேயே கலா செய்து ஆக வேண்டும் என்பதல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷாபானுக்குள்ளேயே கலா செய்ய நினைத்திருக்கிறார்கள் அர்த்தம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடுத்த ஷாபானுக்குள்ளேயே கலா செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அந்த ஷாபான்ல தான் அவங்களுக்கு கலா செய்ய கிடைக்கிறது. மற்றபடி அந்த ஷாபானுக்குள் கதா செய்தான் ஆக வேண்டும், இல்லாது விட்டால் வேறு எந்த வழியும் இல்லை என்று குர்ஆனிலோ சுன்னாவிலோ நேரடியான எந்த செய்திகளும் இல்லை. ஆனால் ஒரு சில நபித்தோழர்கள் அந்த மாதிரி ஒரு வருடம் தாண்டி விட்டால் அவர்கள் கதாவும் செய்ய வேண்டும், ஃபித்யாவும் கொடுக்க வேண்டும், பரிகாரமும் செய்ய வேண்டும் என்று ஒரு சில நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு மாற்றமான செய்திகளும் நாம் என்ன செய்கிறோம், அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம். எனவே ஒருவர் ஒரு நோன்பு விடுபட்டு விட்டால் 4 வருடங்களாகினாலும் சரி, 5 வருடங்களாகினாலும் சரி, கலா செய்ய முடிந்த நிலையில் அவர் இருந்தால் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், அவர் கலா செய்தான் ஆக வேண்டும். எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு பரிகாரம் செய்ய முடியாத ஒரு நிலை, அதாவது நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது, உதாரணமாக கலா நோன்பு இருந்தது,
கலா செய்யணும்னு நினைச்சாங்க, ஆனா செய்ய முடியாத சிச்சுவேஷனுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆளாகிட்டாங்க. அதுக்கு பின்னால நோன்பே பிடிக்க முடியாத நிலைமை அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு என்று சொன்னால் அப்ப என்ன செய்யலாம் அவர்கள்? அதுக்கு பதிலாக ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு என்ன செய்யலாம், உணவை பரிகாரமாக செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள்லயே வரக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், சில தாய்மார்களுக்கு பால் ஊட்டினாலே நோன்பு முறிஞ்சிரும் என்ற நம்பிக்கை என்ன செய்து இருக்குது. பால் ஊட்டினாலே நோன்பு முறிந்துவிடும். பால் ஊட்டுவதால என்ன செய்யாது, நோன்பு என்பது முறியாது. ஒரு நபித்தோழர் சொல்கிறார், அதாவது உது என்பது எப்ப முறியும் என்றால் உடலிருந்து வெளியே போற நேரத்துல உது என்ன செய்யும், முறியும். நோன்பு எப்ப முறியும் என்றால் உடலுக்கு உள்ளுக்கு போற நேரத்துல தான் என்ன செய்யும், நோன்பு முறியும். இது அடிப்படை. பாய் வழியாக இதெல்லாம் உணவாக போகிறதோ, நவீன சில சப்ஜெக்டுக்கு பின்னால வருகிறேன், எது போகிறதோ அது உணவை என்ன செய்யும், நோன்பை முறிக்கும். எது வெளியாகிறது அது உதுவை என்ன செய்யும், முறிக்கும். அப்படின்றது நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இறைச்சி திண்டா உது முறியும் என்ற நம்பிக்கை இருக்குது. அது உள்ளுக்கு போறது, நோன்புதான் முறியும். நோன்புதான் என்ன செய்யும், அதுக்கு முறியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள் சம்பந்தமாக பெரும்பாலும் கேட்கப்படுகின்ற கேள்வி. அவர்களை இன்னொரு கேள்வி இருக்கிறது என்னன்னு சொன்னால், நோன்பு இப்படியே சேர்ந்தா ஒரு 4 வருஷத்துல நோன்பு சேர்ந்துன்னு வைங்களேன், அப்போ என்ன அவர்கள் கிட்டத்தட்ட 120 நோன்பு என்னது பிடிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதாவது 4 வருடத்து நோன்பு 120 என்று சொன்னால் அதுல 40 நம்ம கழிச்சிடணும். வளமையா அவங்க ஒரு வருஷத்துல 10 நாள் என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. அவர்கள் கலா செய்தான் ஆகுவார்கள். எனவே 80 நோன்பு தான் அந்த இடத்துல என்னது கணக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் 3 4 நோன்பு பிடித்தா கூட 10 மாசத்துல 40 நோன்பு என்ன செஞ்சிடலாம், நாங்கள் முடித்து விடலாம். 10 மாதத்தில் 40 நோன்பை அவர்கள் முடித்து விடலாம். அதே நேரத்தில் பாலூட்டும் தாய்மார்கள், அதாவது பாலூட்டும் தாய்மார்களை பற்றிய கேள்வி ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி கேட்டா மிகவும் நியாயமாக இருக்கும். இப்ப பெரும்பாலும் 100% தாய்ப்பாலை என்ன கொடுப்பது கிடையாது என்கின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. எல்லாம் குட்டிப்பால் அல்லது என்னது பால்மால் இருந்து என்ன செய்யறாங்க, கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த பலகீனமும் அடைகின்ற நிலை அவர்களுக்கு கிடையாது என்கின்றதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த நோயாளிகளிலேயே சிலர் சிந்தனையை இழந்திருப்பார். அதாவது அவர்களுக்கு எந்த விதமான இந்த உலகம் பற்றிய எந்த நினைவுகளும் அவர்களுக்கு இல்லை. இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நோன்பு அவர்களுக்கு கடமையும் இல்லை. அதாவது முழு அவுட் ஆகிறவர்கள், அவுட் ஆகினா அவங்களோட சிந்தனை அவுட். அவர்கள் இந்த உலகத்துல என்னது, அதாவது ருஃபி அல் கலம், அவங்களை விட்டு பேனை உயர்த்தப்பட்டு விட்டாச்சு. இவ்வளவு பரிகாரமும் கடமையானவர்களுக்கு தான். இவ்வளவு பரிகாரமும் கடமையாக இருந்து முடியாதவர்கள், இயலாதவர்கள், அறவாசி முடியும் அறவாசி முடியாத இப்படி உள்ளவர்களுக்கு, யாருக்கு டோட்டலாக சிந்தனையே இல்லையோ, அதாவது ஒருவர் நீங்கள் பேசினால் கண்ணீர் வடிக்கிறார்னு அவருக்கு சிந்தனை இருக்குது, அவருக்கு என்ன சிந்தனை இருக்கு, பேச முடியாது ஆனா கண்ணீர் வடிக்கிறார்னு அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. சிலர் இருக்கிறாங்க அவர்கள் டோட்டலா சிந்தனை முடிஞ்சிருக்கும், அவங்களுக்கு நீங்க யாருன்றது தெரியாது, நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியாது, எந்த நிலையும் தெரியாது. இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்ன நோன்பு அசில்லையே என்ன கடமை இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பெண்கள் சில பொழுதுகளில் நமது உறவுகள் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மாதாவிடாய் அடையக்கூடிய பெண்மணி சில நேரங்களில் பகல் நேரங்களில் சுத்தமாகிடுவாங்க, இவங்க என்ன செய்வது, அல்லது அவர்கள் மாதாவிடாய் அடைந்து விடுவார்கள், இவர்கள் என்ன செய்வது அப்படி என்கின்ற ஒரு கேள்வி நோன்பு பிடிக்கிற நேரத்தில் என்ன செய்கிறது நிறைய சகோதரிகள் கேட்பார்கள். அப்படியானவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதாவது மாதாவிடாய் வந்துவிட்டால் அந்த நோன்பு என்ன அவர்கள் பிடிக்க முடியாது, அந்த நோன்பு அவர்கள் பிடிக்க முடியாது. ஆனால் பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்துடைய உபதேசமும் அறிஞர்களுடைய உபதேசம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு அந்த நோன்பு கதா செய்யணும். ஆனா அதற்காக வேண்டி எஞ்சிய பகுதியில் அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிட்டு திண்டு உண்டு இருக்கக்கூடாது, அதை பேணிக்கணும். அதாவது நோன்பு பிடிச்சிட்டு வந்தாங்களே, அந்த பிடிச்ச நோன்பை இது சந்தர்ப்பம் அப்படி என்கின்ற அமைப்பில் நடந்து கொள்ளாமல் அந்த நோன்பை இஃப்தார் வரைக்கும் என்னது எல்லோரும் தொடர்வது போல அவர்களும் தொடர வேண்டும். ஆனால் அந்த நோன்பு செல்லாது கதா என்ன செய்ய வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். சாப்பிட்டால் தவறாண்டு கேட்டால் தவறு என்று சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரங்களை காண முடியவில்லை. ஆனால் இது பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒரு உபதேசம். அவங்க பேணிக்கலாம், ஏன்னா நோம்பாளியா இருந்திருக்கிறாங்க, அதனால நோம்பாளியாகவே அவர்கள் என்ன செய்யணும், இருந்து கொள்ள வேண்டும் என்பது. இடையில சுத்தமாகிவிட்டால் என்ன என்பதில் நிறைய கருத்து முரண்பாடுகள் என்ன செய்கின்றன இருக்கின்றன. அவர்கள் நோன்பை தொடர வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். சுன்னத்தான நோன்பாக இருந்தால் தொடரலாம், கடமையான நோன்பாக இருந்தால் தொடரக்கூடாது என்று சொல்கிறார்கள். அல்லாஹு ஆலம் இந்த 2 நிலைப்பாடும் அதிலே இருக்கிறது. அல்லாஹ் மிக அறிந்து இதில் ஒரு முடிவுக்கு என்ன செய்ய முடியவில்லை, நேரடியாக வர முடியவில்லை. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற ஏராளமான சந்தேகங்கள், அதாவது நோன்பு கடமையாதல், பரிகாரம் செய்தல், எப்படி செய்தல் என்ற இந்த மாதிரியான கடமையாக இவை போன்ற ஒரு குறிப்பிட்ட சில கேள்விகளை தான் இந்த இடத்துல என்ன செய்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இன்னும் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கேள்விகள் மக்களிடத்திலே உண்டு. எனவே இயன்ற அளவுக்கு மக்கள் நாம் மார்க்கத்தை உணர்வுபூர்வமாக செய்ய நினைக்கக்கூடிய அதே நேரம் அறிவுபூர்வமாக என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், தேட வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வாய்ப்பை அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.
இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.